தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு ஒரு திருப்புமுனை நாள் என்பதாக பார்க்க வேண்டியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் தமிழ்நாடு அமைச்சரவையில் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைச்சராக மாண்புமிகு தோழர் வன்னியரசு அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார். இது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முழக்கத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய முதற்படி வெற்றி என்பதோடு மட்டுமல்லாமல், தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காகவும் அரசியல் நிலைத்த தன்மைக்கும் கூட்டணி ஆட்சி என்பதுதான் தமிழ்நாடு அரசை வழிநடத்துவதற்கான சிறந்த அமைப்பாக இருக்கும் என்கின்ற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து அதை பேசியிருக்கிறார். அதனுடைய எதிரொலியாகத்தான் 2016 கூட மக்கள் நல கூட்டணி கட்டமைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது, பரிமாறப்பட்டது. கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை என்கின்ற கருத்து குறிப்பாக திமுக, அதிமுக தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. அப்பொழுதெல்லாம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியம்தான், அதை மக்கள் சாத்தியமாக்குவார்கள் என்கின்ற கருத்தை பதிவு செய்திருந்தார். இன்றைக்கு அது சாத்தியமாகி இருக்கிறது. இனி வரும் காலங்களில் தேவையான அறுதி பெரும்பான்மை இருந்தால் கூட கூட்டணி ஆட்சி என்கின்ற நிலை நம்முடைய பக்கத்து மாநிலங்களான கேரளா போன்ற மாநிலங்களில் அமைந்திருப்பது போல தமிழ்நாட்டிலும் அத்தகைய சூழல் அமையும் என்பதாகத்தான் பார்க்கிறேன். திமுக கூட்டணியில் தொடர்ந்து இருக்கீங்களா? நேற்றைக்கே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களிடத்துல இந்த கேள்வியை முன்வைத்த பொழுது இன்னும் ஓரிரு நாளில் விரிவான பதிலை சொல்வதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்குள்ளாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பிலிருந்து குறிப்பாக பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்களில் பல்வேறு அரசியல் அமைப்பை சார்ந்தவர்கள் பதிவு செய்வது என்பது மிகவும் இயல்பாக இருக்கிறது. அத்தகைய கருத்துக்களை நாம் புறந்தள்ளலாம். ஆனால் தலைமை பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு மிகவும் தரக்குறைவாக, இன்னும் சொல்ல போனால் மிக மிக கடுஞ்சொற்களை கொண்டு இன்றைக்கு தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இன்றைக்கு தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காத நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை இழந்திருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிதல்ல. கடந்த காலங்களிலும் இத்தகைய தோல்விகளை சந்தித்து இருக்கிறது, அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த கட்சியிலே இருப்பவர்களே கூட பொதுதளத்திலும் சமூக வலைதளங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தோல்விக்கான பல காரணங்களை பட்டியலிட்டு வருகிறார்கள். அதிலே மிக குறிப்பாக முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக செயலாற்றினார். இன்னும் சொல்ல போனால் சிறப்பான மக்கள் நல திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார் என்பது எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. அதனால்தான் இந்த அரசு தாவேகா தலைமையிலான மாண்புமிகு விஜய் தலைமையிலான இந்த அரசு அமைந்த உடனேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த ஆட்சியிலே நடைமுறைப்படுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்களை தொடர வேண்டும் என்கின்ற வலியுறுத்தலை தலைவர் எழுச்சி தமிழர் செய்திருந்தார். அதை அரசும் ஏற்று சட்டமன்றத்திலேயே அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சருடைய செயல்பாடு, முதலமைச்சருடைய நல்லெண்ணம் இவற்றையெல்லாம் கடந்து திமுக அடைந்த பின்னடைவிற்கு, திமுக கூட்டணிக்கு நேர்ந்த பின்னடைவிற்கு காரணம் திமுகவினுடைய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவருடைய செயல்பாடுகள் என்று நாங்கள் விமர்சிக்கவில்லை. அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய தோழர்களே, அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே சமூக வலைதளங்களிலும் பொது தளங்களிலும் அத்தகைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அத்தகைய விமர்சனங்களில் வலிமை இருக்கிறது என்பதால் தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக இதை ஆய்வு செய்வதற்கென அந்த கட்சியிலேயே ஒரு குழுவை அமைத்திருக்கிறார். அந்த குழுவிற்கும் சில வழிகாட்டுதல்களை வழங்குகின்ற பொழுது யாருடைய தலையீடும் இல்லாமல் நீங்கள் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். உண்மை இவ்வாறு இருக்க, தங்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மறைப்பதற்காக, தங்களிடம் இருக்கக்கூடிய பிழைகளை மறைப்பதற்காக இன்றைக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த நிலையிலே உள்ள தலைவர்கள் இத்தகைய விமர்சனங்களை முன்வைப்பது என்பது ஏற்புடையதல்ல. அரசியல் நாகரிகத்தை போற்றி பாதுகாக்கின்ற ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த விமர்சனங்களை புறம் தள்ளுகிறோம். ஆனால் இந்த நிலை தொடர்ந்தது என்று சொன்னால் அதற்கு பிறகு அது தொடர்பான எதிர்வினைகளை ஆற்ற வேண்டிய சூழலும் வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கூட்டணி தொடர்பான முடிவுகளை தலைவர் எழுச்சி தமிழர் அறிவிப்பார். நீங்கள் சொன்னது போல இன்றைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறோம். எங்களுடைய கருத்தியல் நிலைப்பாட்டிலோ கொள்கை நிலைப்பாட்டிலோ எந்த விதமான மாற்றமும் இல்லை. கருத்தியல் சார்ந்து, கொள்கை சார்ந்து தொடர்ந்து அரசியல் களத்திலே பயணிப்போம்.
பூமுடிக்க ஓரிடம் புணர்ச்சிக்கு ஓரிடம் ஒரு மகாமட்டமான ஒரு ஆராசா சொல்லியிருக்காரு. நான் அதுதான் சொன்னேன். நாகரிகம் இல்லாத வார்த்தைகளை ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கக்கூடியவர்கள் பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. இது அவங்க தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிலையில இருக்காங்க, மூத்த அரசியல்வாதிகள் என்கின்ற நிலையில. நீங்களே அதை சொன்னீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க, உங்களுடைய கருத்தே பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. தரமற்ற ஒரு விமர்சனமாக இருக்கிறது. அரசியல் ரீதியான விமர்சனங்களை முன்வைக்கலாம். ஆனா அதை முன்வைக்கக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய நிலை அறிந்து அத்தகைய விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும். இந்த விமர்சனம் மிக மிக தரமற்ற ஒரு விமர்சனம். அதனால்தான் இது தொடர்பான கருத்தையும் பதிவு செய்திருக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், அவர்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அவருடைய தொண்டர்கள், அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு மதிப்பளித்து, வைக்கக்கூடிய நியாயமான குற்றச்சாட்டுகளுக்கு மதிப்பளித்து, அதை சரி செய்வதை விட்டுவிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது பாய்வதை தப்பித்துக் கொள்வதற்காக செய்கிறார்களோ என்கின்ற எண்ணம் இருக்கிறது. வேற ஏதாவது தலைவர் இருக்குங்களா? இல்ல அதுதான் ஆராசா வச்சு இல்ல அதுதான் நீங்க திருப்பி திருப்பி இல்ல நீங்க திருப்பி திருப்பி உங்க நோக்கம் என்னன்னு தெரியல. நான் ஒரு வார்த்தை தான். அவருடைய ஸ்டேச்சருக்கு இது நல்லது இல்லைன்னு சொல்லியாச்சு. அவருடைய ஸ்டேச்சருக்கு இப்படி பேசுறது நல்லது இல்லை, அழகும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதை அவர் தான் திருத்திக் கொள்ளணும். அதை உங்களை மாதிரி செய்தியாளர்கள் அவரிடத்துல இதை முன்வைக்கணும். நீங்க இந்த மாதிரியான ஒரு கட்சியில ஒரு மிக உயரிய நிலையில இருக்கீங்க. ஏற்கனவே பல ஆண்டு காலம் மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறீங்க, ஒரு நாடறிந்த ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்கீங்க. இதெல்லாம் இருக்கிறீங்க. நீங்க இந்த மாதிரியான விமர்சனம் முன்வைக்கலாமா? இது தவறான முன்னுதாரணம் ஆயிடுமா? எல்லாருக்கும் அறிவு சொல்லக்கூடியவர்கள், அறிவுரை சொல்லக்கூடியவர்கள், நாம இப்படி நடந்துக்கலாமான்னு செய்தியாளர்கள் தான் அவரிடத்துல கேட்கணும். இல்ல நான் திருப்பி அதுல கேட்கறேன், இதையே அவங்க தலைமையே கண்டிக்கல. இல்ல இது தலைமையே இது அதாவது தலைமை கண்டிக்கலன்றது அடுத்த கட்டம். அது அவங்க கண்டிப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அந்த கண்டிப்பு என்பது நீங்க நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி பொது வெளியில தான் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லா அரசியல் அமைப்புகளிலும், எல்லா கட்சிகளிலும் தலைவர்கள் சில நேரங்களில் கருத்துக்களை சொல்றாங்க. அந்த தலைமை அதை கண்டிக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்குது, மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்றுக்கு தான் பதிவு செஞ்சிருக்காரு. திமுக தலைமை இதற்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு பார்ப்போம். கடந்த காலங்களில் கூட அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முன்வரிசை தலைவர்களே கூட சில பேர் சில தவறான கருத்துக்களை பதிவின்ற போது அது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். திமுக தலைமை நடவடிக்கை எடுக்கும் எதிர்பார்க்கலாம். இல்ல அதுதான் இப்ப இன்னைக்கு அவங்க ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. தாவேகா தரப்புல ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதாகத்தான் பார்க்கிறேன். இதெல்லாம் ஆர்வத்தின் அடிப்படையில அவங்க செய்யறாங்க. இதற்கு அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் உரிய வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில தான் இன்றைக்கு அவருடைய கட்சி பொதுச் செயலாளர் பேரிலே ஒரு அறிக்கை வந்திருப்பதாக இப்பதான் சற்று முன்னர் பார்த்தேன். அது போன்ற ஆய்வுகளில் ஈடுபடக்கூடாது, தனிநபர்களாக ஆய்வுல ஈடுபடக்கூடாது என்பது வெகு இயல்பான ஒரு இதுதான். என்ன சொல்றது, அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அத்தாரிட்டி இல்லை. ஒரு அத்தாரிட்டியா இருக்கிறவங்க வேணா போய் கேட்கலாம். இல்ல தனிநபர்களா இருக்கக்கூடிய அவர்களுக்கு எழக்கூடிய குறைபாடுகளை உரிய அதிகாரியிடத்துல சந்தித்து கேட்கலாம். இந்த மாதிரி ஆனா என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு யாரும் ஆய்வு எல்லாம் செய்ய முடியாது. ஒரு மருத்துவமனையில நான் போறேன், எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனை தொடர்பாக உரிய அதிகாரிகளிடத்துல கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது. ஆனா திடீர்னு ஒரு நாள் உள்ள போயிட்டு இது என்ன ஆச்சு, அது என்ன ஆச்சுன்னு அவங்கள நம்ம நேரடியா கேட்க முடியாது. ஆனா அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. அந்த மாதிரி கேட்கணும்னா கூட அங்க இருக்கக்கூடிய குறைபாடுகளை தாவேகா கட்சியினர் மட்டுமல்ல, எந்த கட்சியினரா இருந்தாலும் உரிய அதிகாரிகள் இடத்துல அதை எடுத்துட்டு போய் சேர்க்கலாம், உரிய மக்கள் பிரதிநிதி இடத்துல அதை எடுத்துட்டு போய் சேர்க்கலாம். ஆனா இது மாதிரி எல்லா அதிகாரத்தையும் முழுமையாக கையில் எடுத்துக் கொள்வது என்பது ஏற்புடையதல்ல. அது சட்டத்திற்கு விரோதமானது. அதை புரிந்துதான் இன்றைக்கு தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அறிக்கையும் கொடுத்திருப்பதாக பார்க்கிறேன். இன்னும் முழுமையான வழிகாட்டுதல கேட்கிறோம். இப்ப எப்படி நாம திமுக தரப்புல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு திமுக நிர்வாகியை திமுக தலைமை கண்டிக்க வேண்டும் அல்லது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ, அதே மாதிரி இதற்கும் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தேங்க்யூ.